குடிசெல்லாம் வந்து நிற்குது. இருந்தெல்லாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, பறக்க வேண்டும் எங்கு வேறு சின்ன கொடி, அது தஞ்சம் இல்லை என்னும் அல்ல கொடி. உடனே நேரடியாக வந்து அவதானிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கு. நூறு ஆண்டுகள் கடந்தும் ஒரு தலைவரை மக்கள் மறக்கவில்லை. அவர் இறந்தும் இன்றைக்கு 87ஆம் ஆண்டிலே இறந்தார். இன்றைக்கு 38 ஆண்டுகள் நினைவஞ்சலி முடிந்தும் மக்கள் அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அவர் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஈழத்தமிழர்கள் சார்பில் என்றென்றும் ஈழத்தமிழர்கள் இந்த அவர் எம்ஜிஆரை மறக்க மாட்டார்கள். எங்கள் வீட்டு பிள்ளை அன்பு கொண்டன, எங்கள் வீட்டு பிள்ளை அன்பு கொண்டன, அசரார தீரன, ஆயிரத்தில் ஒருவன. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கடிக்கான்னு சொல்லினால் வந்து நான் வயல்பட்டுத்துறையில் அனைத்தன் வந்து வயல்பட்டுத்துறைக்கு என்னது வந்து நான் சொல்லினால் வந்து இன்றைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களின் வந்து 108வது பிறந்த நாள் வந்து இந்த பிறந்த நாள் வந்து இந்த வயல்வெ மண்ணில் இருக்க மக்கள் வந்து கொண்டாடுகிறார்கள். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக அமையப்போது மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது என்ற அனைத்து விடயங்களையும் நான் பதிவு பண்ணப்படுறேன். பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். எம்ஜிஆர் என்று எல்லோரும் செல்லமாக அழைக்கப்படுகின்ற அவருடைய பிறந்த தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இவ்வருடம் அவருடைய 108வது பிறந்த நாள் நிகழ்வு தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வுகளில் சிறப்பு விருந்தினராக யாழ் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு க. இளங்குமரன் அவர்களும் மற்றும் சிறப்பு விருந்தினராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம். கே. சிவாலிங்கம் அவர்களும் கலந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். அத்தோடு இன்றைய நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார் ஆதிகவுலடி எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் திரு ஜெயராஜ் அவர்கள். இன்றைய இந்த பிறந்த நாள் நிகழ்விலே அவருடைய கொடை திறனை நினைவு கூறும் முகமாக மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது. எம்ஜிஆருடைய பல்வேறு நலத்திட்டங்களில் கல்விக்கான நலத்திட்டங்களும் ஒன்றாகும். இலங்கையில் உள்ள கண்டி மாவட்டத்திலே நாவலப்பட்டியிலே பிறந்தவர் தான் எம்ஜிஆர். அவருடைய வாழ்வியல் பின்புலம் தமிழ்நாட்டை சார்ந்திருந்தாலும் அவர் இலங்கையை புறப்படமாக கொண்டவர் என்பது எங்கள் எல்லோருக்கும் பெருமை தருகின்ற ஒரு விடயமாகும். தன்னுடைய வறுமையின் காரணமாக பெரு நாடகங்களிலும் நாடக கம்பெனிகளிலும் தனது நடிப்பை வெளிப்படுத்திய அவர் சிறு சிறு பாத்திரங்கள் ஊடாக தன்னுடைய திறமையை வெளிக்கொணர்கின்றார். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு
எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் குருக்கள் ஐயா அவர்கள், இங்கு வருகை தந்திருக்கின்ற கிராம அவர்கள் மற்றும் இடத்தில் அவதரித்த எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த இடமான நாவலப்பட்டியிலே பிறந்த ஆரம்ப காலத்தில் மேடை நாடகங்களில் சிறு சிறு பாத்திரங்கள் ஏற்று நடித்து வந்த எம்ஜிஆர் தன்னுடைய அதீத நடிப்பு திறமையினால் தமிழ் திரையுலகில் சதி லீலாவதி என்ற திரைப்படத்தினூடாக காலடியை திறக்கிறார். மக்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை ஆரம்பித்து நடாத்தி கொண்டிருக்கின்றோம். எல்லாரும் நல்லா வாழ வேண்டும் என்றால் அந்த எம்ஜிஆர் கொள்கையாக தான். இதில் நாங்கள் கட்சி வேடங்கள் பார்க்க இல்லை. இதில் எம்ஜிஆர் ஒரு பாடல்ல பாடி இருக்கிறார். இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, பறக்க வேண்டும் எங்கும் ஒரு சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி. இதை எப்பவோ பாடி இருக்கிறார் பாருங்க. 50-60 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பாட்டை பாடினார். என்னென்னால் அந்த அன்னக்கொடி இருந்தால் தான் பாடலாம், எல்லாரும் பாடலாம். அதான் இன்றைக்கு இந்த அரிசிக்கு எவ்வளவோ பெரிய தட்டுப்பாடுறோம், நாட்டில் எவ்வளவோ பெரிய அந்தரம் வருது. ஆனால் அதெல்லாம் நீங்கி எல்லாரும் பசியாறி எல்லாரும் நல்லா வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் இங்கு வந்திருக்கும் பொதுமக்கள் பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்கும் எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தின் சார்பில் வரவேற்பை சொல்லி இவ்விழாவை சிறப்பித்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கஜானனம் பூரகணாதிசேவிதம் கபித்தயம் கோபலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கயம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பரென்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. எல்லாம் வல்ல பல்வை நகரிலே காவல் தெய்வமாக கோடியாக்கரையில் இருந்து வீட்டிலிருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அன்னை ஸ்ரீ முத்துமாரியம்பாளினுடைய பாதம் பணிந்து பல்லை ஆலடி தனக்கென எதையும் சேகரிக்காது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டென்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக எத்தனையோ விதமான கொடைகளை நல்கி மக்கள் திலமாக வாழ்ந்தவர் நம்முடைய எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். அவர்களுடைய பாருங்கள், 100 ஆண்டு காலம் சென்றாலும் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வுகள் இன்றும் இலங்கையிலும் இந்தியாவிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒரு தலைவனை அவர் மக்கள் மறக்க மாட்டார்கள், உண்மையான தலைவனை. எனவே எல்லோரும் இந்த எம்ஜிஆரினுடைய நற்பணி மன்றத்தினுடைய அவரினுடைய கொள்கையின் பிரகாரம் செயற்பட்டு தொடர்ந்து இந்த எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தின் செயற்பாடு கல்வெட்டுத்துறை ஆதிகோவிலடி எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தின் ஏற்பாட்டில்
இந்த ஆலடியில் அமைந்திருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய சதுக்கத்திலே திருவுருவச் சிலைக்கு, அண்ணாவுடைய திருவுருவச் சிலைக்கு 108வது பிறந்த நாளையொட்டி இந்த நடைபெறுகின்ற இந்த வைபவத்தை கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாதகுரு ஐயா அவர்களே, கிராம சேவை உத்தியோகர் அவர்களே, இதற்கு தலைவராகும் திரு ராஜநாதன் இந்த ஆதிவாசி நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் அவர்களே, ஏனைய உறுப்பினர்களே, கலந்துக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வருடம் அமரர் எம்ஜிஆருடைய அந்த நினைவு தினத்தையும் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியும், பிறந்த தினத்தை ஜனவரி மாதம் 17ஆம் தேதியும் அனுஷ்டித்து வருகின்ற இந்த நேரத்திலே தான் இங்கு அமைக்கப்பட்டிருந்த திருவுருவச் சிலை படைகளால் உடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் மீளவும் நாங்கள் விழாவிட எழுதுவோம் என்பது போல மீள கட்டி அமைக்கப்பட்டு இன்றைக்கு இந்த இடத்திலே கம்பீரமாக வைத்து தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அவரது எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டார். ஏழைகளுடைய நண்பனாக வாழ்ந்து தன்னுடைய ஒரு கொடை பதிலாக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த பொன்னரை சொன்னவருடைய நினைவை போற்றுகின்ற விதத்திலே இந்த சிறுவர்களுக்கு இன்றைக்கு இந்த கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய போராட்ட வரலாற்றிலே அவரது எம்ஜிஆர் மறக்கப்பட முடியாதவர். போராட்டத்திற்காக தன்னுடைய செல்வத்தை அள்ளி அள்ளி வாரி வழங்கியது மாத்திரமல்ல, தொடர்ந்து அத்தனை இங்கிருந்து லட்சக்கணக்கிலே சென்ற அகதி மக்களையும் அரவணைத்து அவர்களை அங்கே வாழ வைத்த பெருமை அவர் எம்ஜிஆரை சாரும். அந்த வகையிலே அந்த ஒரு அமரருடைய அந்த நினைவை போற்றக்கூடிய விதத்திலே, பாராட்டக்கூடிய விதத்திலே 100 ஆண்டுகள் கடந்தும் ஒரு தலைவரை மக்கள் மறக்கவில்லை. அவர்கள் இறந்தும் இன்றைக்கு 87ஆம் ஆண்டிலே இறந்தார். இன்றைக்கு 38 ஆண்டுகள் நினைவேந்தல்கள் முடிந்தும் மக்கள் அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அவர் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஈழத்தமிழர்கள் சார்பிலே என்றென்றும் ஈழத்தமிழர்கள் இந்த அவர் எம்ஜிஆரை மறக்க மாட்டார்கள். எங்களுடைய மக்களுக்காக அவர் செய்த உதவிகளை நாங்கள் என்றும் நினைவில் போற்றுவோம் என்று கூறி என்னுடைய இந்த சந்தர்ப்பத்துக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிறந்த தின விழாவினை தலைமை வாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தின் தலைவர் அவர்களே மற்றும் நிகழ்வுக்கு சிறப்பு விருதுகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாலிங்கம் ஐயா அவர்களே மற்றும் திருக்குள்ளையா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழாசிரியர் கங்கை கமல் அவர்களே மற்றும் எங்களுடைய ஊருடைய பிரதிநிதிகள் ஆக இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, சிறுவர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே எங்களுடைய இந்த ஆதிக்கடி ஊரானது மாற்றங்களை செய்திருக்கின்றார். குறிப்பாக என்னுடைய தமிழ் வரலாற்றில் முக்கியமாக அவருடைய பணி, அவருடைய செயல், அவருடைய வகிவந்து முக்கியமானது. அந்த வகையிலே அவரை நாங்கள் நினைவு கூர்ந்து அவருடைய பணிகளை நாங்கள் நினைவு கூர்ந்து தொடர்ந்து அவர்களை ஞாபகப்படுத்தி செய்து வருவது சிறப்புக்குரிய முடியும். மாற்றத்துக்காக தமிழ்நாட்டுடைய ஒரு விடுதலைக்காக ஒரு முன்னேற்றத்துக்காக அவர் பாடுபட்டிருக்கின்றார். அந்த மாற்றத்தை நாங்கள் அறிய வேண்டும். இந்த காலத்தில் அந்த மாற்றத்தை அடைவது கல்வியினால் நாங்கள் இந்த நினைவு நாடு முழுக்க இந்த பாடசாலை மாணவர்களுக்கு
என்பிபியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் வந்து தற்போது வருகிறார். இந்த விழாவினை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். எம்ஜிஆர் திணைக்கள இறைமை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற உத்தரப்பிரதேசத்தினுடைய கிராம அலுவலர் அன்புக்குரிய லண்டன் மக்கள் மனதில் இதயத்தனியாக நிறைந்து 108 ஆண்டுகளில் கடந்து தன்னுடைய பிறந்த நாளை நினைவுபடுத்துகின்ற ஒரு ஒப்பற்ற தலைவனாக திகழ்கின்ற எம்ஜிஆர் என்று அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டு நாம் மன்னார் செய்தார் தமிழ் தொண்டு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டு நாம் மன்னார் செய்தார் தமிழ் தொண்டு. ரத்தத்தின் ரத்தமாய் சித்தத்தில் பாசத்தை மட்டும் கொண்டு, ரத்தத்தின் ரத்தமாய் சித்தத்தில் பாசத்தை மட்டும் கொண்டு, அனைவரும் கண்டு மகிழ நெஞ்சில் அன்பு நிறைந்து திகழ, அனைவரும் கண்டு மகிழ நெஞ்சில் அன்பு நிறைந்து திகழ. எங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தொண்டனென, எங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தொண்டனென, அசராத தீரனென ஆயிரத்தில் ஒருவரென, அசராத தீரனென ஆயிரத்தில் ஒருவரென, அன்புக்கு அடிமையென தர்மத்தின் தலைவனென, அன்புக்கு அடிமையென தர்மத்தின் தலைவனென, அன்னமிட்ட அந்த கையை எண்ணி எண்ணி கலங்க செய்தாள், அன்னமிட்ட அந்த கையை எண்ணி எண்ணி கலங்க செய்தாள். அன்பே நீ மீண்டும் பிறந்து வா என மக்களை இறங்க செய்தாள், அன்பே நீ மீண்டும் பிறந்து வா என மக்களை இறங்க செய்தாள். நன்றி. இன்றைய இந்தியா என்று அழைக்கிறோம். கலைஞரை கலந்து மக்கள் சேவகனாகவும் நாடுகளை கலந்து எமக்காகவும் பல உதவிகளை செய்து ஏழை மக்களுக்காக பல உதவிகளை செய்த எம்ஜிஆரின் நினைவு நாளுக்கு இன்றைய தினம் வந்ததற்கு நான் பெருமை அடைகிறேன். அதே நேரம் எனக்காகவும் இந்த இடத்திற்கு வருவதற்கு உகந்து அழைப்படுத்ததற்கு நன்றி கடப்பாடவில்லை. அதே நேரம் இந்த இடத்தில் வருகை தந்திருக்கும் என்னுடன் இந்திய காலத்தில் தொடர்பில் இருந்த நமது சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களுக்கு அவருடைய வீட்டில் இந்திய காலத்தில் அவருக்கு மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கு அதிகாரிகளுக்கும் இந்த இடத்திலேயே பொறுப்பாளராக கல்வெட்டுத்துறை கிராம மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை ஆற்றுகிறேன். இன்றைய தினம் எம்ஜிஆரின் பிறந்த நாளையிட்டு இன்றைய தினம் கல்வியேற்று மாணவர்களுக்காகவும் நினைவுகளான இந்த ஒரு மக்களின் ஒத்துழைப்பில் கற்றல் உபகரணத்தை வழங்குவதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது ஒரே ஒரு ஆயுதம் கல்வி. எதிர்வரும் காலத்தில் உமது இளைஞர்கள் கல்வியை கற்று சிறந்த அறிவை பெற்றுக்கொண்டு எமது தமிழ் சமுதாயத்தை மென்மேலும் உயர்த்த வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. உலகமய மக்கள் கல்வியை கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரம் கல்வெட்டு கிராமம் என்பது பல இன்னல்களை சுமந்து வரலாற்று சாதனைகளை படைத்த கிராமமாக இருக்கிறது. இன்று வரும்போது வீதியை பார்க்கும்போது பல வேதனைகளை சுமந்து கொண்டே இன்று இருக்கின்றன. கடற்தொழிலை எடுத்துக்கொண்டாலும் பல வேதனைகளுடன் தான் கடற்தொழிலை செய்து வருகின்றனர். எமக்காக நம்பிக்கையில் இம்முறை தேர்தலுக்கு தேசிய மக்கள் சக்திக்கு பாரிய ஆதரவை பெற்று தந்தார்கள். அதே நேரம் இதே கிராமத்தில் எந்த ஒரு நாட்டின் ஜனாதிபதி இன்றைய காலத்தில் இருந்தவர்களுக்கு செய்யாத மரியாதையை கூட செய்துள்ளார்கள். பட்ட திருவிழாவில் அவரது படத்தை ஏற்றி இனம் மத பேரம் கலந்து ஒன்றுபடுவதற்கான முதல் சமிக்கையை காட்டியுள்ளார்கள்.
நமது அரசாங்கமும் அவ்வாறுதான் மொழியை கடந்து மக்களின் உணர்வுகளை புரிய எத்தனிக்கின்றோம். மொழி என்பது எமது ஒரு பாலமாக இருக்கிறது. ஆனால் உணர்வு என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான். அழுவதென்பாத மொழிதான், சிரிப்பதென்பாத மொழியாய்த்தான். அன்பற்றோழரின் எதிர்பார்ப்பு கூட மக்களின் உணர்வுகளை புரிய வேண்டும். மக்களின் உணர்வுகளை புரியும் போது, மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் போது கண்டிப்பாக இந்த நாடு ஒரு வேறு திசையை நோக்கி நகரும் என்பதை நம்பிக்கை இருக்கிறது. நமது நாட்டில் பிரிவினை என்பது சதாகாலமும் இருந்து வந்தது. பிரிவினை ஊடாகவே அரசியல் நடைபெற்றது. ஆனால் முன்னேற்றத்தை காணவில்லை. எமக்கு எதிர்பார்ப்பிருக்கிறது, மக்களுக்கிடையில் ஒரு இலக்கியம் ஏற்படும் போது அவர்களது கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் மதிக்கும் போது இந்த நாடு முன்னேற்றத்தை நகரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. திடமான நம்பிக்கை இருக்கிறது. எமக்கு இனங்களுக்கிடையில் ஒரு ஐக்கியம் ஏற்படும் பட்சத்தில் தான் இந்த நாடு முன்னேற்ற பாதையை அடையும் என்பதை, அவ்வாறான நிலையை அடையும் போது கண்டிப்பாக இந்த நாடை முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பிரிவினை என்பது நாங்களும் செய்யுமாறு சிங்களவர்கள் செய்வார்களா இருந்தால் இந்த நாடு யாராலையும் காப்பாற்ற முடியாது. இதை விட சதாகாலமும் முன்னோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கும். அந்த இடத்தில் இருந்து தமிழ் மக்களின் பிரச்சனைகளை உணர்ந்திருக்கிறோம். அந்த பிரச்சனைகளின் எதிர்காலத்தில் நிவர்த்தி செய்து கொண்டு அவர்களின் உணர்வுகளை மதித்துக் கொண்டு அவர்களின் கலாச்சாரங்களை மதித்துக் கொண்டு அவர்களது மொழி தமிழர்களின் மொழிகளை மதிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை இன்று அமைத்துள்ளார்கள். நம்பிக்கையில் பயணிக்கின்றார்கள். மன்றில் மற்ற அரசாங்கத்தில் இருந்த நம்பிக்கையை விட எமது அரசாங்கத்தில் கூடுதலான நம்பிக்கையை வைத்துள்ளார்கள். அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எமது அரசாங்கத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை நாங்கள் சிதைவிட மாட்டோம். மேலும் மேலும் காலம் செல்ல செல்ல என்ன நம்பிக்கை அதிகரிக்கும். கண்டிப்பாக வெகு விரைவில் உங்களுக்கு இடமே நேரடியாக வந்து அவதானிக்கக்கூடிய நிலையை கூட நாங்கள் தீர்மானிக்க இடத்துக்கு கூட அங்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அவரும் தர வேண்டும் என்று அவளோட தான் இருக்கின்ற சந்தர்ப்பம் அமையக்கூடும் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை இங்கே இருக்கும் மக்கள் பட வேதனையை நேரடியாக வந்து உணரும் போதுதான் கண்டிப்பாக அந்த வேலை வேகமாக நடக்கும் என்பதை நம்புகிறோம். அதற்காக அதை அழைக்கிறதற்கும் கண்டிப்பாக எம்மாடி என்ற உதவி இருக்கிறது. கொண்டது இந்த வீதியை பார்க்கும் போதுதான் அது தெரியும். ஏனென்றால் அதன் எப்போதும் பாதையால் தான் பயணிப்பது வழக்கம். பாதையால் பயணிக்கும் போது ஒரு வர்த்தகர் பீட்டர் ஃப்ளைட் தான் நான் ஏன்னா நேரத்தை இலவுபடுத்தலாம், நேரத்தை சிக்கனப்படுத்தலாம். ஆனால் எமது கட்சி தோழர்கள் சொன்னார், நாங்கள் பாதையால் பயணிப்பதை நேரம் வீணாகவில்லை. ஒரு பாதையாளர் பயணிக்கும் போது மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செல்லலாம் என்று அந்த வசனம் எனக்கு பிடித்திருந்தது. நேரத்தை விட மக்களின் உணர்வை புரிவதற்கு எத்தனிக்கிறார். வெகு விரைவில் இந்த மக்களின் உணர்வுகளை இல்லத்தில் வந்து உணரக்கூடிய நிலை ஒன்று ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஏற்படுத்தும் சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். அதற்காக மக்களின் உணர்வுகளை புரிந்து மக்களின் பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கு எத்தனைக்கான நம்புகிறேன். இங்கே பல எதிர்கால சந்ததிகள் வந்திருக்கிறார்கள். நாட்டின் தலைவர்களாக வரக்கூடியவர்கள். அவ்வாறான தலைவர்கள் இங்கே இருந்து பல தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இனியும் எமது நாட்டின் தலைவர்களாக உருவாவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. காரணம் எல்லாம் போகலாம், பெரிய பெரிய பதவிகளில் எடுக்கலாம். எதிர்கால காலத்தில் அந்த தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய பெரிய தலைவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். அதற்கான சந்தர்ப்பத்தை எமது அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும். ஏனென்றால் எமது அரசாங்கம் இம்முறை இலங்கை வரலாற்றிலேயே எந்த அரசாங்கம் ஒதுக்காத நிதியை கல்விக்காக இம்முறை ஒதுக்கப் போகிறது. அடுத்ததாக மருத்துவத்திற்கு எந்த அரசாங்கம் ஒதுக்காது. என்னுடைய எதிர்பார்ப்பு 6% நிதியை ஒதுக்க வேண்டும் கல்விக்காக. ஆனால் இன்றைக்கு நிதியை கருத்தில் கொண்டு இலங்கை வரலாற்றில் கல்விக்காக ஒதுக்க நிதியை அதிகமான நிதியை விடுவிக்கப்படும் முறை உங்கள் அரசாங்கம் எதிர்காலத்தில் இந்த கல்விக்கான விடுவிப்பு தொகை அதிகரித்த வண்ணமே செல்லும் என்பதை எங்களுக்கு கூறிக்கொண்டு நமது நாட்டை முன்னேற்றுவதற்கு பிரசங்கம் போட்டிருக்கோம். அதுதான் நன்றத்தோடு
எதிர்பார்ப்போம் இலங்கை பாஸ்போர்ட்டை வைத்திருப்பதற்கு பெருமையான நாட்டை உருவாக்குவதை ஒரு இலக்கு. அந்த இலக்கை அடைவோம் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. இந்த இலங்கையை முன்னேற்ற முடியாவிட்டால் இந்த உலகத்தையே முன்னேற்ற முடியாது. கண்டிப்பாக அவ்வளவு வளம் இருக்கிறது. நில வளத்தை மாதிரி கடல் வளம் 8 மடங்கு இருக்கிறது. நிலத்தில் இருக்கும் வளத்தை விட கடலில் இருக்கும் வளம் அதிகம். அதனால் நீங்கள் தான் முன்னேற்ற போகிறீர்கள். நாங்கள் அதற்கான பாதையை திறந்து விட போகிறோம். சந்தேக கண்ணோட்டம் இல்லாமல் இன்று பல சந்தேக கண்ணோட்டங்கள் களையப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலத்தில் சிறந்த ஒரு மனிதநேயம் கொண்ட அரசாங்கம் ஊடாக தெரியும். அதை நீங்கள் உணர்வீர்கள். அப்போது இப்படிக்கு மாதிரியை விட 3 மடங்கு அதிகமாகும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை களைய விடாமல் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என்பதை கூறிக்கொண்டு கல்வெட்டுத்துறை மக்களுக்கு கல்வெட்டுத்துறை கிராமம் என்பது உலகத்தில் பேர் போனது. கல்வெட்டுத்துறை என்பது உலகத்தில் எங்கு கேட்டாலும் தெரியும். அப்படி பேர் போன கிராமம் இன்று வீதி கூட குன்றும் குடியமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் அதை நிறைவேற்றி கொண்டு உணவை உங்களது பிரச்சனைகளை உங்களது அரசாங்கத்தில் 70% பிரச்சனையை நிவர்த்தி செய்வதை உங்கள் இலக்கு. பிரச்சனைகளை 70% நிறைவேற்றி நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ற படத்திலே முதல் முறையாக நடிகனாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இப்போ வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் வந்து சின்னாக்களுக்கு வந்து புத்தகம் கொப்பிகள் கலர் பென்சில்கள் வந்து கொடுப்படுறது பாருங்க. இதில் வந்து அவ்வளோ மக்கள் வந்திருக்கிறேன்னு பாருங்க. இந்த கிராமத்து வெள்ளத்தில் மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறேன் பாருங்க. முன்னுக்கு இதில் பாருங்க முன்னுக்கு நிறைய வந்து கருத்துக்கள் வசனங்கள்லாம் எழுதியிருக்கு பாருங்க. அதில் இங்கே பார்த்தீங்களா நிறைய படிகள் நிற்கிறாங்க. இஞ்சால பாருங்க எத்தனை வசனங்கள் எழுதியிருக்குன்னு பார்த்தீங்களா? அதில் பாருங்க தம்பி ஆகலை பாருங்க அதில் நிற்கிறேன் சின்னாக்கள் நிறைய பேர். தேசிய மக்கள் சக்தி முறையில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்த பாருங்க சின்னாக்களுக்குரிய கொப்பியல் கூட வருது பாருங்க. புலிசெல்லாம் வந்து நிற்குது. நான் நினைக்கிறேன் போகிறது அலுவலாக தான் வந்து நிற்கிறோம்னு நினைக்கிறேன். அப்படியே தெரியல நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்வு நடக்குது. அவைய போகிறது மட்டும் தெரியல. வருவா பாருங்க இந்த ரோட்டை பாருங்க அவ்வளோ கலவரை பாருங்க.